தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் அப்படின்ற கேள்விக்கு மே 4 தான் பதில் கிடைக்க போகுது. அதற்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு வெளியிடுவாங்க. அந்த கருத்து கணிப்பு எந்த தேர்தல்கள்லையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல்ல ஒரு பெரிய கூடுதல் கவனம் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 10 நாள் கேப் இருந்தது. இந்த 10 நாள்ல யார் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்ற நிறைய நரேட்டிவ்ஸ் ஒவ்வொரு கட்சியினுடைய ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 6 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளை ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் இந்த 5 மாநில தேர்தல்களில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வர்றாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பான்மையாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் அப்படின்றது மாதிரியான தகவல்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு நிறுவனம், அதாவது இந்தியா டுடேயும் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற இந்த நிறுவனமும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல அவங்க தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய சாம்பிள் சைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 44,460 பேர்கிட்ட அவங்க கருத்துக்கள் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க வில்லேஜஸ், சிட்டிஸ் அப்படின்னு 1053 இடங்களுக்கு பர்சனலா இந்த 234 கான்ஸ்டிடியூன்சில இருக்கக்கூடிய கிராமங்கள், முக்கியமான நகரங்கள்ல போய் அவங்க இந்த கருத்து கணிப்பை செஞ்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல ஈடுபட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 96 பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இப்ப நம்பர்ஸ்க்கு வருவோம். இப்ப தாவேகாவை பொறுத்தவரையில 98ல இருந்து 120 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்தவரையில 92ல இருந்து 110 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில 22ல இருந்து 32 இடங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சதவீதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது திமுக கூட்டணி 35% எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா 35% எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக 23% எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா டுடே, ஆக்சிஸ் இந்தியா இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில இந்தியா டுடேயோட சேர்ந்து பண்றாங்க. தொலைக்காட்சி இருக்குல்ல இந்தியா டுடே, அவங்களோட இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற இந்த நிறுவனமும் சேர்ந்து கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தேர்தல்கள் போதும் பண்ணுவாங்க. அதுல 2021 அதற்கு பிறகு 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல்கள்ல இவங்க சொன்ன விஷயங்கள் ஏறத்தாழ கரெக்டா இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கரெக்டா இருந்தது. பெரும்பாலும் பல தேர்தல்களை சரியாக கணிச்சிருக்காங்க அப்படின்ற பேர் இருக்கு. 2016ல இவங்க சரியாக கணிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. இப்போ பொதுவாகவே இந்த தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு நடத்துறாங்க இல்லையா, அதுல நிறைய விஷயங்கள் உண்மைக்கு மாறாகவும் நடந்திருக்கிறது. 2011ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாங்களோ அத்தனை கருத்து கணிப்பும் பொய்யாகி அதிமுக தேமுதிக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா 2011 இந்த தேர்தலில் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைய போகிறது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அதிமுக தேமுதிக கூட்டணி தான் அந்த தேர்தல் ஸ்வீப் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப பிற நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ என்டிடிவியோட பீப்புள்ஸ் பல்ஸ் எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவங்க எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல திமுக 125ல இருந்து 145 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக 65ல இருந்து 80 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா 18ல இருந்து 24 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பீப்புள்ஸ் பல்ஸ் கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ரைஸ் அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புல திமுக 122ல இருந்து 132 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக 87ல இருந்து 110 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா 10ல இருந்து 12 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதர்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு 0ல இருந்து 6 வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுடே சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புல திமுக 145ல இருந்து 160 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக 50ல இருந்து 65 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகா 13ல இருந்து 18 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதர்ஸ் சொல்லிட்டு அவங்க 5ல இருந்து 8 இடங்கள் வரை கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. இந்த கருத்து கணிப்புகளை ஒட்டுமொத்தமா வைத்து பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகளும் நமக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி நான் பேசுறேன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா காமக்கியா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனமும் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல திமுக 78ல இருந்து 95 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி 68ல இருந்து 84 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
தாவேகா 67லேருந்து 81 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு காமக்கியா அனாலிட்டிக்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்புலையும் நம்ம பார்க்கும்போது பீப்புள்ஸ் பல்ஸ், எக்ஸிட் போல், அதே மாதிரி டுடேஸ், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், மேட்ரைஸ், இந்த நிறுவனங்கள்லாம் கம்ப்ளீட்டாக வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ காமக்கியா அனாலிட்டிக்ஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாவேகாவுடைய ஒரு கூட்டணி ஆட்சி அமைய போகிறதா, இல்லை வந்து தாவேகா தனித்து ஆட்சி அமைக்க போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கிங் ஆர் கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடோட அவர்களுடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இதுல 118 தொகுதிகளை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது தாவேகாவுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்புல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை என்னுடைய வந்து அப்சர்வேஷனாக நான் சொல்கிறேன். இந்த தேர்தலில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்க முடிந்தது. எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது நம்பர் 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம பார்க்காத ஒரு எந்தூசியாசம். இப்போ பொதுவாக வந்து நம்ம யாருக்கு வாக்களித்தோம் அப்படின்றத பொதுவாக சொல்ல மாட்டாங்க. இந்த தேர்தலில் நிறைய இளைஞர்கள் வந்து அதை வந்து வெளிப்படையாக சமூக வலைதளங்களில் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருந்தது. குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் தொடர்பான உரையாடல்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்தது. இளைஞர்கள், இளம் பெண்கள், அதே மாதிரி தாய்மார்கள் மத்தியில வந்து விஜய்க்கான ஒரு ஆர்வம் அப்படின்றது கூடுதலாக இருந்தது போல தெரிந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தாவேகா வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்டா இந்த தேர்தலில் இருந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் கண்கூடாக தெரிகிறது. இன்னொரு டேட்டா கூட இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 234 இடங்கள்ல 122 இடங்கள்ல வந்து திமுகவும் அதிமுகவும் டைரக்டா வந்து மோதுறாங்க. அவங்களுடைய கேண்டிடேட் வந்து போட்டிடுறாங்க. திமுகவும் அதிமுகவும் இன்க்ளூடிங் அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய சின்னங்கள்ல போட்டிடுவாங்கல்ல. இப்ப திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளே திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து அதிமுகவுடைய இரட்டலை சின்னத்துல போட்டிட்டு இருப்பாங்க. அந்த வரிசையில பார்க்கும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த காம்படிஷன் அப்படின்றது 134 இடங்கள்ல இருந்தது அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இப்ப டைரக்டா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அலைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 42 தொகுதிகள் நேரடியாக திமுகவுக்கும் அதிமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 தொகுதிகள். அதே மாதிரி டைரக்ட் அதிமுகவுடைய இரட்டலை சின்னத்துல அதிமுகவுடைய ஓன் கேண்டிடேட்ஸும் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 42 தொகுதிகள் அதே மாதிரி அதிமுகவும் டிஎம்கே அலைஸும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா 47 இல்லையா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு 89 தொகுதிகளில் வந்து உங்களுக்கு தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததாகவும் ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. இந்த டேட்டாவை நம்ம டிஃப்ரெண்டாக ரீட் பண்ண முடியும். அப்படி நம்ம ரீட் பண்ணும்போது நிறைய எலமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. கூடுதலாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில உங்களுக்கு தாவேகா ஃபேக்டர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மாற்றிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில யார் ஜெயிப்பார் அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல. அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஓவர் எந்தூசியாசம். அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து உண்மையாகவே ஒரு மாற்றத்தை தேடினார்களா அப்படின்ற ஒரு ஃபேக்டர். 3வது வந்து விஜய் தொடர்பான விஷயங்களை தொடர்ச்சியாக அவங்க பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நம்ம ஏன் வந்து விஜய்க்கு ஒரு முறை வாக்களிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனாலயா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா திமுகவுடைய 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு முக்கியமான காரணம் அதிமுக வசம் இருந்த நிறைய பெண்கள் வந்து திமுகவை ஆதரித்தார்கள். ஏன்னா 2016ல உங்களுக்கு வந்து அதிமுக தான் இருந்தாங்க அந்த பெண்கள்லாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அந்த இறப்புக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிமுகவுள்ள நடந்த அந்த உட்கட்சி பிரச்சனைகள், அப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை மீதான அதிருப்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து திமுக வந்து தொடர்ச்சியாக ஆக்டிவா செயல்பட்டு அந்த கன்சாலிடேஷனை பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவர்களுடைய அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு ஈர்ப்பை தந்தது. அப்புறம் அந்த தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல திமுக கூடுதலாக வந்து நிற்கிறாங்க. கொரோனா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியிலே இல்லைனாலும் பல பகுதிகளில் அவர்கள் செய்த அந்த நல்ல வேலைகள் அத்தனையுமே வந்து திமுக மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக அதிமுக பக்கம் இருந்த பெண்கள் வாக்கு அப்படின்றது திமுகவுக்கு வர தொடங்கியது.
அதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முக்கியமான காரணத்தையும் நீங்க அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒர்ஸ்ட் சினாரியோவா அதிமுக வந்து 10 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. நிச்சயமா அவர்கள் மீது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்ப எப்போதுமே வந்து பாஜகவை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு காலத்துக்கு பிறகு அவங்களோட கூட்டணியிலே இல்லை. முதல் முறையாக இபிஎஸ் வந்து அவங்களோட கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அப்புறம் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படின்ற அந்த ஒரு உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது இருந்தது. யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற பிரச்சனையும் கூட இருந்தது. அந்த சமயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து அந்த தேர்தலை வந்து அணுகுனார் அப்படின்றத பார்த்தோம். இத்தனைக்கும் பிறகு உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம்லாம் நடந்தது. அதெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. அத்தனைக்கும் பிறகு உங்களுக்கு தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அதிமுக மட்டும் 66 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. உங்களுக்கு வந்து பாமக வந்து ஒரு 5 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. பாஜக வந்து 4 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 75 இடங்கள்ல வந்து அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அது இல்லாம பாத்தீங்கன்னா வசீகரிக்கக்கூடிய தலைமை அப்படின்றது இல்லை. இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு மத்தியிலையும் அதிமுக வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சி முடிவடைந்த இந்த சூழல்ல வந்து எப்படி வந்து இந்த வெற்றி இருக்க போகிறது, திமுகவுக்கு முழுமையாக சாதகமாக போகிறதா, 2021 திமுகவுக்கு வந்த அந்த பெண்கள் வாக்கு அப்படின்றது திமுகவோடைய இந்த தேர்தலையும் இருந்ததா, இல்ல வந்து விஜய் பக்கம் அவங்க கன்சாலிடேட் ஆயிட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அதை கன்சாலிடேட் பண்ண விடாம தடுப்பதற்கு திமுக வந்து நிறைய வேலைகள் செஞ்சாங்க. குறிப்பாக அவர்களுடைய அந்த மகளிர் உரிமை தொகையை வந்து உடனடியாக தேர்தல் காலத்திலையும் சேர்த்து அவங்க வந்து அதுக்கு முன்பே கொடுத்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அவர்களால் தடுக்க முடிந்தது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. பட் நம்ம வந்து கண்கூடாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில பார்க்கும்பொழுது ஒரு அன்யூஷுவலான ஒரு எந்தூசியாசம் அப்படின்றது இருந்தது அப்படின்றது மட்டும் உண்மை. இப்போ இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க. நீங்களும் தேர்தலில் வாக்களிச்சிருப்பீங்க. இப்போ உங்க பகுதிகளில் நீங்க வாக்கு செலுத்த போகும்போது எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு ஆர்வமாக வாக்களித்தார்கள் அப்படின்றதையும் நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய தனியார் நிறுவனங்கள் வெளியிட்ட இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். பொதுவாகவே எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பொறுத்தவரையில அது நம்பிக்கை தரக்கூடியதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் கேள்வியும் இருந்திருக்கிறது. அதையும் நம்ம பேசியிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து பல நேரங்களில் வந்து சரியாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து பெரிய கேள்விகள் இருக்கு. பல நேரங்களில் அது வந்து தவறாகவும் அமைந்திருக்கிறது. ஸோ தேர்தல் காலத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் நம்ம முழுமையாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் வந்து ஒரு சில நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது வந்து பல தேர்தல்களில் ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய கருத்து கணிப்பு சரியாக இருந்தது. ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஆராய வேண்டிய தேவையும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறையவே பேசியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.